அடுத்து கவுன்சில் சீட் வாங்கினா எப்படி ஆகுது? முதல்ல நீங்கள் இதுக்குள்ள விடவே மாட்டீங்கன்னா எனக்கு கவுன்சில் சீட். பல்வேறாவது நாடாளுமன்றத்தில் வருகிற ஏப்ரல் 18 நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்ற இந்த மாபெரும் கரூர் பாராளுமன்ற தொகுதி பழகிய பிறகும் கூவத்தூரில் தவழ்ந்து பழகிய குழந்தை எடப்பாடி காரின் மீது செருப்பு முதல்வர் என்பது காலம் தரப்போகும் பெருமை. திராவிடத்தின் நிகழ்காலம், தமிழகத்தின் எதிர்காலம், நீங்கள் ஆளப்போகும் ஆண்டுகள் தான் எம் மக்கள் காணப்போகும் பொற்காலம். தமிழகத்திற்கு திமுக தந்த திட்டம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியும் மாநிலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இருந்த ஒரு பொற்காலம் தமிழகத்தில் இருந்தது. ஆரம்ப கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு போன்ற ஏராளமான விஷயங்களில் தமிழகம் முன்னிலையில் இருந்தது. இன்று பஞ்சாயத்து தேர்தலை நடத்தக்கூட பயப்படுகிற பினாமி அரசுக்கு ஒரு நிமிடம் கூட தமிழகத்தில் நீடிக்கிற அருகதை இல்லை என்பதை தமிழக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் 96 பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலராக முதலில் அரசியல் அது அடியெடுத்து வைத்தபோது தமிழகத்தில் 20 ஆண்டு காலம் உள்ளாட்சி தேர்தலை நடத்தப்படாமல் இருந்தது. தமிழகம் அடிப்படை வசதிகளுக்கு தடுமாறிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக தமிழகத்தின் மூளை முடுக்கெங்கும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை எடுத்துச் சென்ற ஒருவரே தமிழகத்தை வழிநடத்த தகுதியானவரை தவிர பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை நடத்துவதற்கு பயப்படுகிற எடப்பாடி அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு மத்தியிலே மட்டுமல்ல மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் வரும், தமிழகத்திற்கு ஒரு பொற்காலம் ஏற்படும் என்ற கனவோடு உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன். கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த என்னை நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்று நினைத்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி அவர்களும் ஒரு கரூர் பாராளுமன்ற தேர்தலை போட்டியிட எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை நான் செம்மையாக பயன்படுத்தி கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு எங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வோம். இந்த தருணத்தில் வேட்பாளராக நான் அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்து ஒவ்வொரு நிமிடமும் திராவிட முன்னேற்ற கழகம் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையிலும், அருமை அண்ணன் நேரு அவர்களின் தலைமையிலும், அருமை அண்ணன் சக்கரவாணி அவர்களின் தலைமையிலும், அருமை அண்ணன் பெரியண்ணன் அரசு செல்லப்பாண்டி வருகிற 18ஆம் தேதி
நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற தேர்தல் நாடாளுமன்றத்துடைய தேர்தல். ஆக நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் இதோ உங்களிடத்தில் இருகரம் கூப்பி வாக்குகளை கேட்டு நிற்க சகோதரி ஜோதிமணி அவர்கள். அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தை ஆதரவு தந்து சிறப்பான ஒரு வெற்றியை தேடி தந்திட வேண்டும். வெற்றியை தேடி தருவீர்களா? நிச்சயமா? இது கொஞ்சம் சத்தம் உறுதியா? நன்றி. அவர் என்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஊனோடு உதரத்தோடு கலந்திருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னாலும் இயற்கை அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருந்தாலும் அவருடைய சார்பில அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் உங்களிடத்தில் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். சார்பில் நினைக்கிறேன் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கலைஞரின் உடன்பிறப்புகளை திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு காங்கிரஸ் கட்சியுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள். ஆகவே அவருக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவை தந்திட வேண்டும். ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அணியில அவர் எந்த அணியில் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் ஒரு குழப்பம். ஏன் அவருக்கே ஒரு குழப்பம் தான், யாருக்கும் தெரியாது. இபிஎஸ் அணியா ஓபிஎஸ் அணியா என்ற நிலை. அதனால மோடியின் கைய காலாக நினைச்சுக்கிட்டு வணங்கிக் கொண்டிருந்த போது பிஜேபி இதனுடைய மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யல என்று சொன்னவர் யார்? இன்றைக்கு வேட்பாளராக இருந்து நிற்கிற வேட்பாளர் தம்பிதுரை அவர்கள். அந்த வார்த்தைகளையே நான் இப்போ அவரிடத்திலிருந்து கடன் வாங்கி இப்போ உங்களிடத்தில் சொல்ல போறேன். குறிப்பா 100 நாள் வேலை திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படல. சிறுபான்மையின் நன்மைக்காக போதிய நிதி கொடுக்கிற என்று பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியவர் தம்பிதுரை அவர்கள். வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவிலே உருவாகி இருக்கிறது. கடந்த 45 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இப்பொழுது நாட்டிலே வேலையின்மை இருந்து கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே பதிவு வைத்தவர் தான் தம்பிதுரை அவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி வரிக்குள்ள பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வருவோம், அதனால் ஆட்டோமேட்டிக்கா அது தானாக அதனுடைய விலை குறைந்து போகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழக மீனவருடைய பிரச்சனை அறிந்து புரிந்து மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண்போம் என்று அறிவிப்பு வந்திருக்க. கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியுமா என்று சில கேள்வி கேட்டாங்க. அதற்கு தேர்தல் அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகள்ல 1வது முதல் 12வது வரை கட்டாய இலவச கல்வி உறுதி செய்யப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்க. ஏழை எளியவர்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய், ஆக ஓராண்டிற்கு 72,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்தார். ஏற்கனவே மோடி முன் அறிவித்தார். உறுதியோடு சொல்றேன், நிச்சயமாக அத்தனை விருதுகளும் காப்பாற்றப்படும், சந்தேகம் வேண்டாம். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்து போயிருக்கக்கூடிய மோடி அவர்கள் விதத்த தொடங்கி இருக்கிறார், புலம்பிக் கொண்டிருக்கிறார், பயந்து போயிருக்கிறார், பொய்யான அறிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போலி என்று சொல்வதை பார்க்கும் போது சிரிப்பு தான் வருது. ஒரு பொய் என்று
கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்களா, போக்கத்தை போக்கங்களான்னு. அது மாதிரி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய நிலை போயிருக்கு. நான் கேட்கிறேன், இதே பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்ச நேரத்தில் தந்த உறுதிமொழிகளே ஒரு முக்கியமான உறுதிமொழி, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் 90 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கு. அந்த 90 லட்சம் கோடி ரூபாயை வீட்டுக்கிட்ட வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வங்கிகள்ல நான் கணக்கு தொடங்குவேன், அதிலே ஒரு தொகை போடுவேன். எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 15 லட்சம் போடப்பட்டிருக்கா? யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. கேட்டா சொல்றீங்க, தேர்தல் நேரத்தில் போலீஸ்ல இருந்து புகார் வந்துச்சு, ஆனால் நடவடிக்கைன்றீங்க. இப்ப நான் சொல்றேன், எதிர்கட்சி தலைவர் நான் சொல்றேன், ஓபிஎஸ் வீட்டுல இபிஎஸ் வீட்டுல கோடி கோடியாக பணம் இருக்கு. அதை விட நீங்க மோடி வீட்லயே கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணம் கூட இருக்கு, ரஃபேல வந்த பணம் கூட இருக்கு. நான் சொல்றேன், சோதனை போறீங்களா? யாரை ஏமாற்ற? வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலூர்ல இப்படி ஒரு சதியை செஞ்சு அதன் மூலமாக அந்த நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்திட்டா, அந்த தேர்தல் மட்டும் இல்ல, நீங்க அதான் நல்லா கவனிக்கணும். அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் சட்டமன்ற